நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது தொடர்ந்து வர இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். சரி நண்பர்களே, இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அன்பான தமிழ் உறவுகளை, என்னால் முடிந்த வாழ்க்கைக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க தேவையான சில ஹெல்ப் டிப்ஸுகளை நான் தமிழில் தந்தவண்ணம் இருக்கின்றேன். நீங்கள் பயன்பெறுவதுடன் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பயன்பெறும்படியாக இவற்றை ஷேர் செய்து அவர்களையும் இந்த நன்மை அடைய செய்துங்கள். இன்று நாங்கள் அனைவரும் அறிந்த எப்சம் சால்ட்டை பற்றி சில விடயங்கள் பார்ப்போம். எப்சம் சால்ட் என்பது இங்கிலாந்தில் சரை என்ற கவுண்டியில் எப்சம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அங்கில் இருந்து ஒரு ஊற்றில் ஊடமாகத்தான் இந்த எப்சம் சால்ட் முதலாக தயாரிக்கப்பட்டது. இன்று பல நாடுகளில் இந்த எப்சம் சால்ட் மிக பிரபல்யமாக பாவிக்கப்பட்டு வருகின்றது. இந்த எப்சம் சால்ட்டின் பயன்கள் என்ன என்று பார்ப்போம். எப்சம் சால்ட்டில் அதிகளவு மெக்னீசியம் காணப்படுகின்றது. நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம்தான் விட்டமின் டி குறைபாடு அநேகமான ஏசியன் மக்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது. காரணம், நாங்கள் வெயிலுக்கு செல்லாமை, மற்றது உணவுகள் பழக்க வழக்கங்கள் போன்றவற்றினாக விட்டமின் டி மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மெக்னீசியம் குறைபாடு அதிகளவு காணப்படுகின்றது. இந்த மெக்னீசியம் டெஃபிஷியன்சி, மெக்னீசியம் குறைபாடை நாங்கள் ஹைப்போ மேக்னீசீமியா என்று அழைப்போம். ஆல்கஹால் அதிகம் எடுப்பவர்களுக்கு, அதிக வயிற்றோட்டம், போசாக்கின்மை, அதிக கால்சியம் எடுப்பவர்களுக்கு, அதாவது ஹைப்போகால்சிமியா என்று சொல்வோம், இவர்களுக்கு இந்த மெக்னீசியம் குறைபாடு காணப்படுகின்றது. அடுத்து இந்த மெக்னீசியம் எடுப்பதால் ரெடியூஸ், அதாவது எப்சம் சால்ட்டை நாங்கள் தொடர்ந்து பாவிப்பதால் மன அழுத்தம் குறையும், அதாவது ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். மற்றது எலிமினேட் டாக்ஸின்ஸ். இந்த மெக்னீசியம் உப்புக்கள் எங்கள் உடலில் உள்ள டாக்ஸின்களை நச்சுக்களை வெளியேற்ற மிகவும் உறுதுணையாக அமைகின்றது. அதைவிட ஈரலை சுத்தம் செய்யவும், கிளென்ஸ் பண்ணுவோம், கிளென்ஸ் லிவர் என்று கூறுவோம், அதற்கும் இந்த மெக்னீசியம் உறுதுணையாக அமைகின்றது. கன்ஸ்டிபேஷன், அதாவது சிலருக்கு மலம் கழிக்கும் போது மிகவும் கஷ்டமாக அல்லது நாட்கணக்கு எடுக்கும், அவ்வாறான கஷ்டங்கள் வராமல் இந்த மெக்னீசியம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வலியும் வீக்கமும் வராமல் தடுக்கும். ரெடியூஸ் பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன், அதாவது ரிசர்ச்களின் படி சி கிரியேட்டிவ் புரோட்டீன், அதாவது சிஆர்பி என்று சொல்வோம், ஹார்ட் ப்ராப்ளங்கள் அதிகம் வருவதற்கான காரணங்கள், அது கூட ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மெக்னீசியம் உறுதுணையாக அமைகின்றது. தலைமுடியில் அந்த அளவுக்கு அதிகமாக ஆயில் தன்மை காணப்படின் நாங்கள் இந்த மெக்னீசியம் சால்ட்டை, இந்த எப்சம் சால்ட்டை 2 ஸ்பூன் எப்சம் சால்ட்டும் கொஞ்சம் கண்டிஷனரும் சேர்த்து அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிடங்கள் விடும்போது அந்த ஆயில் தன்மை இயற்கையாகவே குறைந்து காணப்படும். இதுவும் ஒரு ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு உதவுவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. மற்றது பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இந்த மெக்னீசியம் இருக்கின்றது. டைப் 2 டயபெட்டிக்ஸ் வராமலும் இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக அமைகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும்? 300 கிராம் எப்சம் சால்ட்டை எடுத்து உங்கள் பாத் டப்பில் நீங்கள் போட்டு வெதுவெதுப்பான தண்ணீரில் குறைந்தது நீங்கள் 20 to 25 நிமிடம் வரை நீங்கள் தோய்ந்து இருக்க வேண்டும். அல்லது இதை நாங்கள் ஃபுட் பாத் என்று சொல்லுவோம். ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் எப்சம் சால்ட்டை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு உங்களது அடிப்பாதத்தை அந்த கண்டெய்னரில் முடியுமான ஒரு 15-20 நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அதுவும் இல்லாத பட்சத்தில் டவல் ஒன்றில் எப்சம் சால்ட்டை வெது நீரில் நீங்கள் சூடாக்கி அதில் கலந்து அதை நீங்கள் ஒத்தனம் கொடுப்பது போல் தொடர்ந்து ஒரு 15-20 நிமிடங்கள் நாங்கள் கொடுக்கும் போது எப்சம் சால்ட் எங்கள் உடலால் உறிஞ்சிக் கொள்ளப்படுகின்றது. கிழமைக்கு 3 தடவைக்கு மேல் இந்த எப்சம் சால்ட்டை பாவிக்காதீர்கள். ஆனால் எல்லாரும் ட்ரை பண்ணி இந்த எப்சம் சால்ட்டை நீங்கள் பாவிப்பதன் மூலமாக உங்கள் உடலில் மெக்னீசியத்தின் தன்மையை நாங்கள் அதிகரிப்பதன் மூலமாக வேறு வியாதிகள் வராமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமாக
எல்லா மக்களையும் நாங்கள் நல்ல வழிக்கு நாங்கள் கொண்டு வரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.